விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் மற்றும் சமத்துவத்தை போற்றும் திராவிட பொங்கல் விழாவை முன்னிட்டு அமைச்சர் தங்கம் தென்னரசு முன்னெடுப்பில் மாபெரும் கிரிக்கெட் திருவிழாவான திருச்சுழி பிரீமியர் லீக் போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் 2026 புத்தாண்டை முன்னிட்டு திராவிட பொங்கல் விழாவை சமத்துவம், சமூக நீதி மற்றும் திராவிட கொள்கைகளை போற்றும் வகையில் கொண்டாட வேண்டும் என்றார். குறிப்பாக பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை ஏற்பாடு செய்யுமாறு வலியுறுத்தியிருந்தார். இதன்படி முதலமைச்சரின் அறிவிப்பைத் தொடர்ந்து முதல் தொகுதியாக விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் மாபெரும் கிரிக்கெட் போட்டியான திருச்சுழி பிரீமியர் லீக் போட்டியை நிதி, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஜனவரி 3ஆம் தேதியன்று துவக்கி வைத்தார். காரியாபட்டி மங்கலம் ஹோட்டல் அருகே அமைந்துள்ள மைதானத்தில் நடைபெற்ற திருச்சுழி பிரீமியர் லீக் டிபிஎல் கிரிக்கெட் போட்டியில் திருச்சுழி தொகுதியைச் சேர்ந்த 66 அணிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று விளையாடின. இப்போட்டியின் இறுதிப் போட்டி மாலை 4 மணிக்கு நடைபெற்றது. அதில் டாஸ் வென்ற டால்பின் கிரிக்கெட் கிளப் முதலில் ஃபீல்டிங் தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த திருச்சுழி ரைசிங் யங்ஸ்டார் அணி 8 ஓவர் முடிவில் 60 ரன்கள் எடுத்து 3 விக்கெட்டுகளை இழந்தது. அதன்பின் பேட்டிங் செய்த டால்பின் கிரிக்கெட் கிளப் 8 ஓவர்களில் 60 ரன்கள் எடுத்து 6 விக்கெட்டுகளை இழந்தது. போட்டி டையான நிலையில் சூப்பர் ஓவர் நடைபெற்றது. முதலில் பேட்டிங் செய்த டால்பின் கிரிக்கெட் கிளப் 1 ஓவரில் 13 ரன்கள் எடுத்து 1 விக்கெட் இழந்தது. அதன்பின் பேட்டிங் செய்த ரைசிங் யங்ஸ்டார் அணி 4 பந்துகளில் 14 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. போட்டியில் விளையாடிய வீரர்களை வாழ்த்தி வெற்றி பெற்ற அணிக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு நேரில் வெற்றிக் கோப்பை, பதக்கங்கள் மற்றும் பரிசுத் தொகையை வழங்கி சிறப்பித்தார். இப்போட்டியில் முதலிடத்தை பெற்ற திருச்சுழி ரைசிங் யங்ஸ்டார் அணிக்கு பரிசாக 1 லட்சம் ரூபாயும், 2ஆம் இடத்தை பெற்ற கல்குறிச்சி டால்பின் கிரிக்கெட் கிளப்பிற்கு பரிசாக 75,000 ரூபாயும், 3ஆம் இடத்தை பெற்ற மீனாட்சிபுரம் எம்எம்பி சூப்பர் கிங்ஸ் அணிக்கு பரிசாக 50,000 ரூபாயும், 4ஆம் இடத்தை பெற்ற ஆவியூர் கிரிக்கெட் கிளப் அணிக்கு பரிசாக 25,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. திராவிட பொங்கல் கொண்டாட்டத்தின் ஒரு அங்கமாக நடைபெற்ற இவ்விளையாட்டு நிகழ்வு இளைஞர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது. போட்டியை காண்பதற்கு ஏராளமான கிரிக்கெட் ரசிகர்கள் வருகை தந்து போட்டியாளர்களை உற்சாகப்படுத்தினார்கள்.